பண்ணிட்ட பிறகு 49 நாள் நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதோ ஃபீலிங் ஆகிடும், ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆகிடும். டெய்லி வாக்கிங் போகிறவங்க கிட்ட போய் ஒரு 2 நாள் வந்து மழை பெய்யுது வாக்கிங் போகலன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி ஆகிடும். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஏன்னா அந்த புத்துணர்வு இழந்துடுறேன். அதனால தான் நான் சொல்கிறது, எப்போயுமே நீங்கள் வந்து என்றைக்குமே சனியை பார்த்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். 7.5 சனிலேருந்து எல்லா சனியும் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், அப்புறமா தெய்வ பரிகாரங்கள், அப்புறமா மற்ற விஷயங்கள். சனிக்கு அடுத்தது வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இந்த வண்டியில் வித்தை காட்டுறது. வண்டியில் வந்து அன்பேரபிள் ஸ்பீடு போடுறது, கவர்மெண்ட் கொடுத்துருக்குற அந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சட்டத்தை எவன் மீறினாலும் சனினால் பாதிப்பான். அதுதான் சனி இருக்கிற காலகட்டத்தில், சனி இருக்குதா சட்டத்தை மீறாதீங்க, சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்துக்கு போங்க. கூடா நட்பு சனி இருக்கிற காலகட்டத்தில் கேடு விளையும், அது எப்போவுமே கேடு விளையும். சனி இருக்கிற காலத்தில் சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க, அதுதான் அதனுடைய தாக்கங்கள். ஏன் நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன் வருதுன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், சனியில் மாட்டியிருப்பாங்க. சனியில் வந்து மாற்றுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி. அதே போல் சர்ப கிரகத்தில் மாட்டுவாங்க, ராகு கேதுவில் மாட்டுவாங்க. மற்ற கிரகம் இருக்கிறச்செல்லாம் இது நடக்காது. பாதகாதிபதி மாரகாதிபதி தசையில் நடக்கும், அது வந்து தசா புத்திகள். ஆனால் இந்த கிரகங்களில் இது மாதிரி கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய சமயத்தில் சனிக்கும் ராகு கேதுக்கும் தான் அந்த பலம் உண்டு. இப்போது சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களா, அது எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது சார்? இப்போது கண்ட சனி, ஜென்ம சனி, அதே மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்ட சனி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இது யார் யாருக்கு அப்படிங்கிற அந்த பலன்களை விடவும் எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து மேஷ ராசி இருக்குன்னு வச்சுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதுதான் 12 ராசி. ஸோ உங்கள் ராசியிலேருந்து தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ உங்கள் ராசி ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் ராசி எதாக இருக்கட்டும், நான் சொல்கிறது சிம்ம ராசின்னு வச்சுக்கி. சனியானவர் வந்து சிம்மம் கணக்கு, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 6ஆம் இடத்துல இருக்கார். 6லேருந்து சனி 7வது வருடத்துக்கு வரைச்சா அது கண்ட சனி, அதான் 7ஆம் இடத்து சனி. சனி பார்வை உங்கள் மேலே படும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ கடகராசிக்காரங்க இருக்காங்க, கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து சனி அஷ்டமத்துக்கு வருகிறார். ஸோ கடகத்துக்கு அஷ்டம சனி, புரிந்துங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ராசிக்காரர்களான விருச்சகத்துக்கு சனி வந்து விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துல சனி வரார். அப்போ அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகுது. விலகிறனால இப்போ மகரத்துக்கு வந்து கடைசி 2.5 ஆண்டு சனி இருக்கும், ஏன்னா ஜென்ம சனி விலகிறார். அடுத்தது கும்பத்துக்கு ஜென்ம சனி வரனால அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் மீனத்துக்கு இப்போ 7.5 சனியில் ஃபஸ்ட்டு அவங்க போகிறாங்க, ஏன்னா ஒரு சனி விலகுது இல்லையா தனுசுக்கு. அப்போ ஒரு ராசிக்கு சனி பிடிக்கும், அது யாருன்னா தனுசு ராசி, 3வது ராசி. ஸோ அதாவது மகரம், கும்பம், மீனம், அந்த 4வது ராசிக்கு சனி பிடிக்கக்கூடிய நாள். இப்போ தனுசுக்கு ஏற்கனவே இருந்த 7.5 சனி மொத்தமாக விலகிடுச்சு. இவ்வளோதான் இதனுடைய சூட்சமம். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறச்ச அது ஒரு பாதிப்பு, 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது ஒரு பாதிப்பு, அஷ்டமத்தில் சனி இருந்தால் அது ஒரு பாதிப்பு, ஜென்மத்திலும் அது பக்கத்திலும் அதற்கு, அதாவது ஜென்மத்திலும் பக்கத்தில் இருந்தால் 7.5 சனியுடைய தாக்கம். இப்போ நட்சத்திரத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு சனி பகவான், அதனால இந்த பலன்கள் இருக்கும், இல்ல இந்த கெடு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அடிப்படையில கணிக்கப்படுகிறது? இல்ல பகை நட்சத்திரமா அவருக்கு உண்டான நட்பு நட்சத்திரமான்றதெல்லாம் பார்த்து தான் அந்த நட்பு அது அந்த அமைப்பு அந்த நட்சத்திரம் ஓடுறச்ச சனியால் இது நல்லது பண்ண முடியும். இப்போ மீனராசியில் சனி சப்போஸ் வராருன்னு வச்சுங்க, மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் அவர் நட்சத்திரமே இருக்குது. கடகராசியில் அவர் சப்போஸ் வராருன்னு வச்சுங்க, அவருடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரமே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? விருச்சிக ராசியில் வரக்கூடிய சமயத்தில் அவருடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் சனி ஓடுறச்ச அந்த அந்தரங்கள் போகிற சமயத்தில் சனியால் நல்லது தான் பண்ண முடியும், கெட்டது பண்ண முடியாதுன்னு ஒரு விதி. ஆனால் அந்த விதிகள்லாம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பார்வையில் இருக்கிறதுன்னு பார்த்து அது டீட்டெயில்டு சப்ஜெக்டை தான் பேச முடியுமே தவிர ஏற்றுட்டேன் கவுர்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ரைட். இப்போ என்னதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் நல்லது பண்ணுவாரு, இல்ல சில கெடுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சனியோட பார்வைக்குன்னு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சனிக்கு வந்து இப்போ 3ஆம் பார்வையா பார்க்கறச்சு மேஷத்துக்கு கிடைக்கும், அடுத்தது 7ஆம் பார்வையா பார்க்கறச்சு சிம்மத்துக்கு கிடைக்கும், அடுத்தது 10ஆம் பார்வையா பார்க்கறச்சு அது வந்து இப்போ நம்ம
இவருக்கு கிடைக்கும், விருச்சகத்துக்கு கிடைக்கும். அதுதான் அதனுடைய பவர்.